மக்கள் வணக்கம். இது கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில நம்ம சிவில் இன்ஜினியரிங் பற்றி தான் பேச போறோம். அதாவது தமிழ்ல கட்டுமான பொறியியல் துறை அப்படின்னு சொல்வாங்க. இந்த துறையில இருக்கக்கூடிய கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கமளிக்க நம்மிடையே வந்திருக்கிறார் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் சிவில் இன்ஜினியரிங் துறையின் தலைவர் முனைவர் ரதன்ராஜ் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் யாவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பையா. ஐயா, இந்த துறையில ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு, ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கு என்கிட்ட கேட்கறதுக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி வேல்ஸ் பல்கலைக்கழகத்தை பத்தி நேயர்களுக்காக ஒரு முறை சொல்லிடுங்க. வேல்ஸ் பல்கலைக்கழகம் 1992 வருஷம் 2 கோர்ஸ்களை வைத்து தொடங்கப்பட்டது. அது படிப்படியாக வளர்ந்து 2008ஆம் ஆண்டு அது பல்கலைக்கழக அந்தஸ்தை பெற்றது. எங்களுடைய சான்சலர் டாக்டர் ஐசரி கே கணேஷ் அவர்களின் அயராது முயற்சியால் இது படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கு ஒரு பெரிய யூனிவர்சிட்டியாக வளர்ந்திருக்குது. அதுவும் இல்லாமல் சென்னையின் மைய பகுதியில் இதில் அமைந்திருக்கிறதுனால அநேகர் இதற்கு முன்னுரிமை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுல அநேக சயின்சஸ், பேசிக் சயின்சஸ், லைஃப் சயின்சஸ், என்ஜினியரிங் என்று சொல்லி அநேக பட்ட படிப்புகளும் பட்ட மேற்படிப்புகளும் வழங்குகிறோம். இந்த யூனிவர்சிட்டியிலிருந்து வழங்குகிறோம். சிறப்பையா. ஐயா, வேல்ஸ் பல்கலைக்கழகத்துல சிவில் இன்ஜினியரிங் இந்த துறையை பத்தி சொல்லுங்க. முக்கியமாக இந்த என்ஜினியரிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாவே முதலாவதாக பேசப்படுகிற ஒரு இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங். நீங்க ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா 2வது முக்கியமான துறை அப்படின்னு சொன்னா சிவில் இன்ஜினியரிங். ஆஃப்டர் மிலிட்டரி இன்ஜினியரிங் அப்புறம் இந்த சிவில் இன்ஜினியரிங் தான் மிக முக்கியமான துறையாக பேசப்படுகிறது. அதனால அநேகர் சொல்லுவாங்க இந்த சிவில் இன்ஜினியரிங் குயின் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிவில் இன்ஜினியரிங் அப்புறமாக தான் அநேக இன்ஜினியரிங் வந்தது. இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அதற்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த மாதிரி பல்வேறு துறைகள் அதற்கு அப்புறம் தான் வந்தது. மக்களுடைய தாக்கம் ஒவ்வொரு துறையிலும் அதிகரித்து கொண்டிருக்கிறதுனால அதற்கு அப்புறம் இன்னும் அநேக டெக்னாலஜி வைஸ், லெதர் டெக்னாலஜி, பிளாஸ்டிக் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு அநேக துறைகள் அதற்கு அப்புறமாக இப்ப வளர்ந்திருக்குது. முக்கியமாக இந்த சிவில் இன்ஜினியரிங் அதோட ஆதிக்கம் முற்காலத்திலிருந்தே ஆரம்பமாகிவிட்டது. இன்னைக்கு ஒரு மனிதனுடைய முக்கியமான தேவை அப்படின்னா இருப்பிடம் தான். அவனுக்கு ஒரு உறைவிடம் தேவை. அதனால இந்த சிவில் இன்ஜினியரிங் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியம், வாழ்க்கையில மிக முக்கியமான இது. எல்லாரும் தனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லி தான் ஓடுகிறோம். அதே போல நம்ம வேலை பார்க்கிற இடங்களிலும் தெரியும், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் அதற்கு முக்கியமான தேவை ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுக்கிறது இந்த சிவில் இன்ஜினியரிங் தான். அதனால சிவில் இன்ஜினியரிங் துறை எப்பவுமே அது சாதித்து கொண்டே தான் இருக்குமே தவிர அதற்கு ஒரு குறைவு ஏற்படாது என்பது என்னுடைய கருத்து. சிறப்பையா. ஐயா, இந்த துறையில இருக்கக்கூடிய இளநிலை மற்றும் முதுநிலை படிப்பு விவரங்கள் பற்றி சொல்லுங்க. இளநிலை அப்படின்னு சொல்லுகிறது பிஇ சிவில் இன்ஜினியரிங். இதற்கு பிஇ சிவில் இன்ஜினியரிங் 4 வருட படிப்பு. அதாவது அது செமஸ்டர் சொல்லும் போது 8 செமஸ்டர் படிப்புகள். அது முடிந்ததற்கு அப்புறம் பட்ட மேற்படிப்பு, அதாவது முதுகலை படிப்பு. அந்த முதுகலை படிப்புல ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷன் சொல்லி நாங்க சொல்லுவோம். இப்போ மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு நிறைய முதுகலை படிப்புகள் இருக்கிறது. ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், அப்புறம் இரிகேஷன் இன்ஜினியரிங், வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அநேக படிப்புகள் இருக்கு இந்த முதுகலை படிப்பு. அந்த முதுகலை படிப்புக்கு அப்புறம் ஆராய்ச்சி படிப்பு என்று இருக்குது. ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்ல ஆராய்ச்சி பண்றவங்க நிறைய இருக்காங்க. ஜியோ டெக்னிக்கல் சொல்லும் போது பிலோ த சாயில், அதாவது மண் கீழே ஃபவுண்டேஷன் சொல்லுவோம். அந்த ஃபவுண்டேஷன் ஆராய்ச்சி பண்ற படிப்புகளும் நிறைய இருக்கிறது. சிறப்பையா. ஐயா, இந்த துறையில கிட்டத்தட்ட நீங்க 11 ஆண்டுகள் வேலை பார்த்திருக்கீங்க, இந்த துறையில பணியாற்றிருக்கீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். இந்த துறையில நீங்க கண்ட வளர்ச்சி என்ன, அதை பற்றி சொல்லுங்க. இந்த துறையில நான் கண்டு கொண்டு இருக்கிற வளர்ச்சி என்னன்னா, இப்போ அது உங்களுக்கே தெரியும், மக்கள் இப்போ ரொம்ப விழிப்புணர்வோட இருக்காங்க. எங்க பார்த்தாலும் ஹை ரைஸ் பில்டிங் ரொம்ப வளர்ந்து கொண்டே போகுது. பில்டிங் வளர்ந்து கொண்டே போகிறது. ஒவ்வொரு நாடும் போட்டி போட்டுக்கொண்டு இந்த கட்டடவியல் துறையில தன்னுடைய தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க. இன்னைக்கு ஒரு நாடு நான் இவ்வளவு ஹைட் கட்டுறேன் அப்படின்னா, இவ்வளவு ஹைட் ஆஃப் த பில்டிங் கட்டுறேன் அப்படின்னா, இன்னொரு
அன்றாட அதை போட்டி போட்டுக்கொண்டு நான் வந்து அடுத்த வருஷம் இதுக்கு மேல நான் ஒரு பில்டிங் நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒவ்வொரு நாடுகளும் வந்து ஹை ரைஸ் பில்டிங், ரொம்ப அதிகப்படியான வளர்ச்சியான பில்டிங்கை வந்து கட்டுறதுக்கு ரொம்ப பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அது மாதிரி இந்த சிவில் இன்ஜினியரிங் வந்து எப்பவுமே வந்து ஒரு வளர்ச்சி அடைந்து கொண்டுதான் இருக்கிறதே தவிர குறைந்த பாடில்லை. மக்களின் மோகமும் பாத்தீங்கன்னா தனக்கென்று ஒரு வீடு வாங்கணும், ஒரு நல்ல ஆபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்றதுனால அது வந்து வளர்ச்சி அடைந்து கொண்டுதான் இருக்கிறது. ஐயா, இந்த கட்டுமான துறையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாணவர்கள் 4 வருடங்கள் படிக்கணும், அதாவது பிஇ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த 4 வருடங்கள்ல மாணவர்கள் எந்தெந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ், அதாவது பாடங்கள் அப்படி எல்லாம் படிப்பாங்க, அதை பற்றி சொல்லுங்க. இப்போ 4 வருடத்துல பாத்தீங்கன்னா பிஇ சிவில் இன்ஜினியரிங் ஒன்னு எல்லாரும் வந்து சிவில் கட்டடத்தை பத்தி மட்டும்தான் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. ஆனா இதுல எங்க பிஇ அந்த 4 வருட படிப்புல அவங்க பல்வேறு துறையான பாடங்களை அவங்க வந்து கற்கிறார்கள். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்ல வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங், சானிட்டரி இன்ஜினியரிங் இருக்கு. அதாவது வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய அதை குறித்ததான படிக்கிறாங்க. அதே போல ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், ஸ்ட்ரக்சரல் ஒரு கட்டடம் வந்து ஸ்டெபிலிட்டியா நிக்கணும், ஒரு கட்டடம் வந்து நிற்கணும், கட்டும்போது அது வந்து அது உறுதிப்பட கட்டணும். அப்போ அதுக்கு வந்து ஸ்ட்ரக்சரல் டிசைன்ஸ் இருக்கு, அந்த டிசைனை வந்து படிப்பாங்க. அதே போல ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் சொல்லி படிப்பாங்க, சாயில் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லி படிப்பாங்க. இப்போ 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 இந்த நாட்டில் எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மண் வேறுபடுகிறது. ஒரு இடத்துல வந்து ரெட் சாயில் இருக்கும், இன்னொரு இடத்துல பிளாக் காட்டன் சாயில் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் வேறுபடுகிறது. அந்த வேறுபடுகிற அந்த சாயிலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபவுண்டேஷனை வந்து பில்டிங்க்கு வந்து நம்ம வந்து தரணும், அதை பத்தி படிப்பாங்க. அதே போல இரிகேஷன் இன்ஜினியரிங், இரிகேஷன் எப்படி நம்ம வந்து இப்ப டேம்ஸ் எங்க கட்டணும், ஒரு வாட்டரை வந்து தடுத்து நிறுத்தணும்னா எங்க கட் ஆஃப் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் படிப்பாங்க. அதே போல வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங், எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சிஸ்டம், இப்போ ஒரு பாப்புலேஷன் இருக்கு, அந்த பாப்புலேஷனுக்கு அந்த தண்ணியை எப்படி பகிர்ந்து அளிப்பது அப்படின்றத பத்தி படிப்பாங்க. வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங் பத்தி படிப்பாங்க. சோர்ஸ் ஆஃப் வாட்டர் எங்க இருந்து வருது, அதை எப்படி நம்ம சேமித்து வைக்கிறது அப்படின்றத படிப்பாங்க. இந்த மாதிரியான வித்தியாசமான படிப்புகள் இருக்கு. இதை தவிர இப்போ ரீசெண்டா நம்ம பாக்குறோம், எங்க பார்த்தாலும் எர்த்குவேக், நில அதிர்ச்சி உண்டாகுது. அப்போ ஒரு கட்டடத்தை கட்டும் போது அது அந்த நில அதிர்ச்சியை தாங்கும்படியான கட்டடமாக இருக்கணும் அப்படின்னாக்கா அதற்கு ஏத்த மாதிரியான ஒரு டிசைன் நம்ம வந்து பண்ணணும், ஒவ்வொரு கட்டடத்திற்கும் பண்ணணும். அதை பத்தி படிக்கிறாங்க. கோஸ்டல் மேனேஜ்மெண்ட் பத்தி படிக்கிறாங்க, எரோஷன் படிக்கிறாங்க. இப்போ கடற்கரை ஓரத்துலலாம் எரோஷன் ஆகுது, அதை பத்தி படிப்பாங்க. இந்த மாதிரியான பலதரப்பட்ட சப்ஜெக்ட் சேர்ந்ததுதான் சிவில் இன்ஜினியரிங். முக்கியமா சொல்லணும்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா சிவில்னா அவங்க வந்து டிராயிங் போடுவாங்க, அவங்க வந்து கட்டடம் கட்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு பாத்துட்டீங்கன்னா பல இடங்கள்ல இந்த சிவில் இன்ஜினியரிங்கோட தாக்கம் வந்து இருக்கு. அது பல துறைகள்ல மாணவர்கள் சாதித்து கொண்டேதான் இருக்கிறார்கள். கண்டிப்பா நீங்க சொன்ன விளக்கம் வந்து மாணவர்களுக்கு தெளிவாவே புரிஞ்சிருக்கும். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த துறையில படிக்கும் போது 4 வருடங்கள் படிக்கும்போது மாணவர்கள் அனுபவ ரீதியா, அதாவது பிராக்டிகல் எக்ஸ்போஷர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்வாங்க, அனுபவ ரீதியா எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க கத்துக்கிறாங்க, அதை பத்தி சொல்லுங்க. இப்போ படிக்கும் போது அவங்க வந்து என்ன புக்ல என்ன கொடுத்திருக்காங்களோ அல்லது ஆசிரியர்கள் என்ன அவங்களுக்கு கற்பிக்கிறார்களோ அதை படிப்பாங்க. ஆனா ஒரு மாணவன் சிறந்து வளர வேண்டும், அவன் 4 வருட படிப்பை முடித்து தகுதியான மாணவனாக வரணும் அப்படின்னு சொன்னா அவன் வந்து கண்டிப்பா ட்ரைனிங் வந்து போகணும். அது நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அல்லது இன்பிளான் ட்ரைனிங் சொல்லுவோம். இப்போ எங்க பல்கலைக்கழகத்துல நாங்க வந்து இது வந்து ஒரு கட்டாயமாகவே வச்சிருக்கோம். ஒவ்வொரு செமஸ்டர் முடிஞ்ச உடனே அந்த செமஸ்டர் லீவ்ல அவன் கண்டிப்பா ஒரு வாரமாவது, அவன் வந்து குறைந்தது ஒரு வாரமாவது, அதிகபட்சமாக 2 வாரம் அல்லது 10 நாட்கள் போலாம். கிட்டத்தட்ட இன்டர்ன்ஷிப் மாதிரி தானே, இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் மாதிரி
ஒரு கம்பெனில போகணும், ஒரு கட்டுமான கம்பெனில போய் அவங்க வந்து அவங்களுக்கு கீழே இருந்து அவங்க வந்து கத்துக்கணும், அவங்க எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க, என்ன மாதிரியான மெத்தட்ஸ் யூஸ் பண்றாங்க, எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன புது எக்யூப்மெண்ட்ஸ் அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல யூஸ் பண்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து அனுபவ ரீதியாக அவங்க வந்து நிறைய கத்துக்கிறாங்க. ஒரு மாணவன் அனுபவ ரீதியாக நிறைய கற்றுக்கொள்ளும் போதுதான் அவன் வந்து ஒரு நல்ல மாணவனாக வந்து வளர முடியும். அது எங்க பல்கலைக்கழகத்துல நாங்க இது ஒரு கட்டாயமாகவே வைத்திருக்கிறோம் நாங்கள். ஐயா, இந்த துறையில மாணவர்கள் 4 வருடங்கள் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் சில பேருக்கு வேலை கிடைக்கிறதில்லை அப்படின்ற குறை இருக்கு. அதுக்கு கூடுதலா மாணவர்கள் எந்த மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்றதையும் சொல்லுங்க. இப்போ சிவிலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சிவில் இன்ஜினியரிங் வந்து அது ஒரு தனித்துவம் வாய்ந்தது. ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லா திறமை மிக்க மாணவனா அவன் வெளியில வரும்போது அவன் தன்னுடைய காலிலே நிற்கக்கூடிய ஒரு அனுபவம் அவனுக்கு கிடைச்சிரும். அவனே வந்து ஒரு வீடு கட்டலாம், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ சில மாணவர்கள் வந்து பிற கம்பெனிகள்ல போய் வேலை பார்க்கிறார்கள். அப்போ அவங்க வேலை பார்க்கும்போது அவங்க அதுக்கு தகுந்த மாதிரியாக தன்னை வந்து தயார்படுத்திக் கொள்ளணும். எப்படி தயார்படுத்திக் கொள்ளணும்னா, டிசைன் வந்து நல்லா படிக்கணும். இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட்ஸ் இருக்கு, அந்த கோட் எல்லாம் அவங்க தெளிவா வந்து அவங்க கொஞ்சம் படிக்கும் போதே கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே போல டிராயிங் வந்து நல்ல ஆட்டோகேட்ல நல்ல டிராயிங் வந்து அவங்க போடுறதுக்கு அவங்க வந்து தன்னை தானே தகுதிப்படுத்திக்கணும். இதை தவிர நிறைய சாஃப்ட்வேர் கோர்சஸ் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50 விதமான கோர்சஸ்கள், சாஃப்ட்வேர் கோர்சஸ் அதற்கு மேலேயும் இருக்கு. ஒரு நல்ல திறன்பட ஒரு மாணவன் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3 விதமான கோர்ஸை வந்து அவன் வந்து கட்டாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த 4 வருட படிப்பு முடியறதுக்குள்ளாகவே அவன் வந்து அந்த சர்டிபிகேட் கோர்சஸ் சொல்லுவோம். ஆட்டோகாட் அது வந்து ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ், இன்னொன்னு வந்து ஸ்டாட் ப்ரோ அப்படிங்கிறது இன்னொரு சர்டிபிகேட் கோர்ஸ், இன்னொன்னு ரிவிட் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது ஒரு சர்டிபிகேட். இந்த 3 சர்டிபிகேட் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்லயும் யூஸ் பண்ணக்கூடிய, ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங். இந்த ஸ்டாட் ப்ரோல என்ன பண்றாங்கன்னா டிசைன் பண்றாங்க, ஒரு பில்டிங் எப்படி டிசைன் பண்ணணும்னு டிசைன் பண்ணுவாங்க. ரிவிட் ஆர்கிடெக்சர்ல ஒரு பில்டிங் மாடலிங் பண்ணுவாங்க, எப்படி என்னோட ஃப்ரண்ட் ஆஃப் த பில்டிங் எப்படி இருக்கு, ஸ்பேசஸ் ஆஃப் த பில்டிங் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் இது பண்ணுவாங்க. ஆட்டோகாட் அப்படின்றது வந்து என்னன்னா டிராஃப்டிங் சாஃப்ட்வேர், அதை வந்து ஒரு பிளான் எப்படி போடணும் அப்படின்றத அந்த இது பண்ணுவாங்க. ஸோ ஒரு மாணவன் தகுதி வாய்ந்த மாணவனாக வெளியே வர வேண்டும், 4 வருட முடித்து வர வேணும் அப்படின்னா இந்த 3 சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் வந்து ஒரு கம்பல்சரி சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் அப்படின்னு தான் சொல்லணும். கட்டாயம் அவன் வந்து முடித்திருக்க வேண்டும். அப்படி முடித்து அவன் வெளியில வரும்போது கம்பெனிஸ் வந்து, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் வந்து வாண்டடா வந்து அந்த மாணவனை கண்டிப்பாக செலக்ட் பண்ணுவாங்க. ஐயா, தொடர்ந்து பேசலாம். ஐயா, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 4 வருடங்கள்ல மாணவர்கள் படிக்கும் பொழுது எந்த மாதிரியான பயிற்சிகள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம கூடுதலா அதாவது வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும், நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கோப் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்வாங்க, வேலை வாய்ப்புகள் பற்றி சொல்லுங்க. அதான் முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான், வேலை வாய்ப்புகள் அப்படிங்கும் போது அது நிறைய இருக்கு. இப்போ எங்க பார்த்தாலும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் தான். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் இப்போ முன்ன இருந்ததை காட்டிலும் அதிகப்படியாக வளர்ந்திருக்கு. எந்த ஒரு தனி மனிதன் தேவைக்கு முதலாவது அடிப்படை தேவை ஒரு கட்டுமானம் தான். நான் ஒரு ஆபீஸ் நான் போடணும், ஒரு ட்ரேடிங் சென்டர் ஆரம்பிக்கணும், இல்ல வேற ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு எந்த வாய்ப்புகள் வந்தாலும் முதலாவது தேவை ஒரு கட்டுமானம். அந்த கட்டுமானம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க அந்த ஆபீஸையே தொடங்கணும். அது மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வேலை வாய்ப்புகள் வந்து கொட்டி கிடக்கு. எங்க வேணாலும் நீங்க வந்து எந்த ஜாப் வேணாலும் போலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டட் ஜாப் வேணாலும் நீங்க போலாம். கம்பெனிஸ் அவ்வளோ கம்பெனிஸ் இருக்கு, வேலை வாய்ப்புகள் அதிகமாகவே காணப்படுகிறது. சிறப்பையா. ஐயா, இந்த துறையில படிக்கணும் அப்படின்னா கட்டாயம் மாணவர்களுக்கு ஆர்வம் தேவை அப்படின்றது தெரியும். அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு கூடுதலா தனித்திறமைகள் அப்படின்னு என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லுங்க. தனித்திறமைகள் அப்படின்னு சொல்லும் போது அவங்க தன்னைத்தானே வந்து கொஞ்சம் வளர்த்து கொள்ளணும். இப்போ மாணவர்கள் படிக்கிறார்கள், அதற்கு மேலாக ரீசெண்டா இப்போ நடைமுறையில என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள், எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க, என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, எந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ், நியூவா இன்னோவேட்டிவ் மெட்டீரியல்ஸ் என்ன யூஸ் பண்றாங்க. இப்போ ஒரு உதாரணத்திற்கு நீங்க கான்கிரீட் போடுவதற்கு தேவையான முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா சிமெண்ட்
அப்புறம் மணல், அப்புறம் ஜல்லி, புரோக்கன் அக்ரிகேட் சொல்லுவாங்க, ஜல்லின்னு சொல்லுவாங்க. இதுதான் தேவை. இப்போ மணல் வந்து மிகவும் பற்றாக்குறையா இருக்கு. அப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டா வேற என்ன யூஸ் பண்றாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில என்ன யூஸ் பண்றாங்க, இந்த மாதிரியான, அதே போல பிரிக், செங்கல் சொல்லுவாங்க, அந்த கட்டுமானத்திற்கு செங்கல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதற்கு ஆல்டர்னேட்டா இப்ப நிறைய மெட்டீரியல்ஸ் வந்துருச்சு, ஆல்டர்னேட் மெட்டீரியல்ஸ் நிறைய வந்துருச்சு. இப்போ அதெல்லாம் என்னென்ன மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்றாங்க, அது நம்ம இந்திய தர கட்டுப்பாட்டிற்கு ஒத்து வருகிறதா, இந்த மாதிரி போக்கஸ்டா இந்த மாதிரி தெரிஞ்சு வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது. அப்போ அவங்க ஜாபுக்கு வரும்போது அது வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தொடர்ந்து பேசலாம் ஐயா, நேர்கள் தொடர்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மை நேம் இஸ் அர்ஜுன். நான் 10th முடிச்சிட்டு டிப்ளமா பண்ணிட்டு இருக்கேன், முடிச்சேன். சரி. நான் டிசைனிங் கோர்ஸ் பண்ணனும், இண்டஸ்ட்ரியல் டிசைனிங். சரி. அதுக்கு சார் கிட்ட ஏதாவது எப்படி நான் அந்த டிசைனிங் ஃபீல்ட்ல என்டர் ஆகுறதுன்னு சொல்லிட்டு கைட் பண்ணோம். கண்டிப்பா. தேங்க்யூ. நீங்க வந்து டிசைனிங் சைடு என்டர் ஆகணும்னு சொல்லுறீங்க. இப்போ டிப்ளமோ முடித்துட்டு டிசைன் சைடு வருகிறது ரொம்ப கடினமான ஒன்று. நீங்க வந்து அதற்கு இளநிலை பொறியியல் பட்டம் வந்து கண்டிப்பாக பெறணும். ஒரு டிசைன் கம்பெனில டிசைனர் அப்படின்னு சொல்லிட்டு, டிசைன் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அவங்க எடுக்கணும் அப்படின்னாக்கா நீங்க இன்னும் நிறைய கத்துக்கணும். அதுக்கு வந்து நீங்க வந்து பிஇ சிவில் இன்ஜினியரிங் பண்ணணும். அப்புறம் ஸ்பெஷலைசேஷனா நீங்க வந்து எம்இ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் பண்ணணும். அப்பதான் நீங்க வந்து ஒரு பெரிய டிசைன் இன்ஜினியரா வந்து வர முடியும். அதை தவிர அவங்க வந்து டிப்ளமா முடிச்சிருக்கிறதுனால அவங்கள வந்து சைட் சூப்பர்வைசன், சைட் இன்ஜினியர் அந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் தான் அவங்களுக்கு இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்த நேர்கிட்ட பேசலாம் ஐயா. மக்கள் வணக்கம். சார் ஜீவன் பேசுறேங்க. உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார் நான் வந்து பிடெக் சிவில் படிச்சிட்டு இருக்கேங்க சார். சொல்லுங்க சார். நான் வந்து பிடெக் சிவில் படிச்சிட்டு இருக்கேங்க. சொல்லுங்க. நான் எம்டெக் பண்றேன்னா வந்து இப்போ என்ன கோர்ஸ் வந்து பெஸ்டா இருக்குங்க, நல்ல ஸ்கோப் இருக்கும். இப்போ பிடெக் சிவில் நீங்க எந்த இயர் படிச்சிட்டு இருக்கீங்க? செகண்ட் இயர் தேர்ட் இயர் போயிட்டு இருக்கீங்க. செகண்ட் இயர்ல இருந்து தேர்ட் இயர் போறீங்க. எம்டெக்கு எந்த இது தகுதியா இருக்கும்னு கேக்குறீங்க நீங்க? ஆமாங்க. இப்போ எம்டெக்னு நீங்க சொல்ல, எம்டெக் அல்லது எம்ஏ அப்படின்னு சொல்லும் போது முதலாவதாக அநேகர் தேர்ந்தெடுக்கக்கூடிய படிப்பு என்ன அப்படின்னா எம்இ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங். ஏன்னா அதற்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா ஒரு பில்டிங்கோட ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லும் போது அது எம்இ ஸ்ட்ரக்சரல், அதை டிசைன் பண்றது எல்லாம் எம்இ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் தான் பண்ணுவாங்க. அதற்கு அடுத்தபடியாக ரொம்ப தாக்கமாக இருக்கக்கூடிய படிப்பு வந்து எம்இ ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங், அதாவது ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. ஒரு பேஸ்மெண்டே இல்லை அப்படின்னா, ஒரு ஃபவுண்டேஷன் இல்லை அப்படின்னா பில்டிங் நம்ம வந்து கட்ட முடியாது. அப்போ எம்இ ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் வந்து அதிகமா இருக்கக்கூடிய. அதற்கு அப்புறம் எம்இ என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் இருக்கு, எம்இ டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் இருக்கு. இப்போ வளர்ந்து வருகிற நாடுல வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்ல டிராபிக் இன்ஜினியரிங் இதெல்லாம் ரெகுலரைஸ் பண்றதுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் படித்த ஆட்கள் வந்து அதிகமாக தேவைப்படுகிறார்கள். இந்த கோர்ஸ் எல்லாம் மிக முக்கியமான கோர்ஸ். சிறப்பையா. ஐயா, இந்த படிப்புகளை மேற்கொள்ளணும் அப்படின்னா அடிப்படை கல்வி தகுதி என்ன இருக்கணும், அதை பற்றி சொல்லுங்க. முதலாவதாக பிஇ சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னு வரும்போது அடிப்படை கல்வி தகுதி அவங்க +2 பாஸ் பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா இன்னொரு வாய்ப்பு இருக்கு, இந்த டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் படிச்சாங்கன்னா அவங்க லேட்டரல் என்ட்ரி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. அது மூலமா அவங்க டைரக்டா வந்து செகண்ட் இயருக்கு பிஇ சிவில் இன்ஜினியரிங் செகண்ட் இயருக்கு வந்துடலாம். அவங்களுக்கு 3 வருட படிப்பு தான், செகண்ட் இயர், தேர்ட் இயர் அண்ட் ஃபோர்த் இயர். +2 முடிச்சுட்டு வரவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு வரணும். நான் முக்கியமாக அதுல ஒன்னு சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, லேட்டரல் என்ட்ரி ஸ்கீம்ல வர்றவங்க அவங்க வந்து தன்னை வந்து கணிதத்துல வந்து இன்னும் அதிகப்படியாக கொஞ்சம் தகுதிப்படுத்தி கொண்டு வருவது ரொம்ப நல்லது. அதற்கப்புறம் வந்து ஏன்னா பிஇ சிவில் இன்ஜினியரிங் வந்து ரிலேட்டிவ் டு மேத்தமேட்டிக்ஸ் ஓரியன்டட். சோ அதனால அவங்க வந்து கணிதத்தை வந்து இன்னும் அதிகமாக அவங்க வந்து தெரிந்து வைத்து கொண்டு வருவது ரொம்ப நல்லது. அடுத்த நேர்கிட்ட பேசலாம் ஐயா. மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம், தொடர்ந்து இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ தொடர்ந்து பேசலாம் ஐயா.
ஐயா, இந்த துறையில படிக்கணும் அப்படின்னா அடிப்படை கல்வி தகுதி 12ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மதிப்பெண் மட்டும் போதுமா, இல்ல கூடுதலா நுழைவுத் தேர்வு அப்படின்னு ஏதாவது எழுதணுமா? இப்போ ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் நுழைவுத் தேர்வு வைத்து தான் அவங்கள செலக்ட் பண்ணுவோம். அதே போல வேல்ஸ் பல்கலைக்கழகத்திலையும் நாங்கள் நுழைவுத் தேர்வு வைத்து அநேக மாணவர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து விட்டோம். நுழைவுத் தேர்வு நாங்கள் போன மாதமே நாங்கள் வைத்து கிட்டத்தட்ட 10,000த்திற்கு மேற்பட்ட மாணவர்கள் இந்த நுழைவுத் தேர்வு எழுதினாங்க. அந்த நுழைவுத் தேர்வின் அடிப்படையில மாணவர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து விட்டோம், எங்களுடைய துறைக்கு தேர்ந்தெடுத்து விட்டோம். நுழைவுத் தேர்வு அப்படின்றதுதான் ஒரு தகுதி அடிப்படையில தேர்ந்தெடுக்குது. இந்த நுழைவுத் தேர்வுல அதிக மதிப்பெண்கள் பெறுகிற மாணவர்களுக்கு நாங்கள் கல்வி உதவித்தொகையும் நாங்கள் எங்க பல்கலைக்கழகத்திலிருந்து நாங்கள் தருகிறோம். சிறப்பையா. ஐயா, தொடர்ந்து பேசலாம். நேர் தொடர்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம், தொடர்ந்து இருக்கீங்க. தொலைக்காட்சியை பார்த்து பேசாதீங்க ஐயா, உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா, உங்க கேள்வி என்ன? டிப்ளமா சிவில் முடிச்சிருக்கேங்க. சரியா. இந்த ப்ரீ காஸ்ட் டெக்னாலஜி பத்தி ஏதாவது ஸ்பெஷல் கோர்சஸ் எங்க இருக்குங்களா? ப்ரீ காஸ்ட் டெக்னாலஜி ப்ரீ காஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றாங்க. அது ப்ரீ காஸ்ட் அப்படின்னா அது ப்ரீ என்ஜினியரிங் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ இங்க சென்னையில மெட்ரோ ரயில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு அந்த செக்மெண்ட் வேற ஒரு இடத்துல அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அதை த்ரூ த டிரான்ஸ்போர்ட் மூலமா அதை எடுத்துட்டு இங்க எரெக்ட் பண்ணுவாங்க. இதுதான் ப்ரீ காஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ வளர்ந்து கொண்டு இருக்கிற இந்த சிவில் எங்க பார்த்தாலும் ப்ரீ காஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ நான் ஒரு ஆபீஸ் கட்டணும் அப்படின்னாக்கா என்னுடைய அந்த ஸ்பேஸ் ஏரியாவை கொடுத்துட்டோம்னா அவங்களே ஒரு இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அதை ஷிஃப்ட் பண்ணி இங்க கொண்டு டிரான்ஸ்போர்ட் மூலமா கொண்டு இங்க எரெக்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ நடைமுறையில இருந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு நல்ல வாய்ப்புகளும் இருக்கு. இந்த ப்ரீ காஸ்ட் டெக்னாலஜில நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஆனா இந்த ப்ரீ காஸ்ட் அண்ட் ப்ரீ என்ஜினியரிங் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட், ஒரு பாடம் மட்டுமே. இதற்கு தனியாக அப்படின்னு சொல்லிட்டு எந்த கோர்ஸும் அந்த மாதிரி இது வரைக்கும் வரல. இது எம்இ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் படிக்கும் போது இது இந்த ப்ரீ காஸ்ட் இன்ஜினியரிங், ப்ரீ காஸ்ட் டெக்னாலஜி அப்படின்றது ஒரு கோர்ஸாக அவங்க படிப்பாங்க, ஒரு சப்ஜெக்டாக அவங்க படிப்பாங்க. தொடர்ந்து பேசலாம் ஐயா, நேர் தொடர்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் துளசிங்க. உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. நான் இப்ப ஆர்கிடெக்சர் படிச்சிட்டு இருக்கேன். செகண்ட் இயர்ல இருந்து தேர்ட் இயர் போறேன். சரி. இதுல மேற்கொண்டு என்ன எடுக்கலாம் அப்படின்னு டவுட்காக கேட்கலாம்னு போன் பண்ணேன். நீங்க பிஆர்க்கு பி ஆர்கிடெக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மேற்கொண்டு படிக்கணும், அவங்க எம்ஆர்க்கு தான் பண்ண முடியும். பட்ட மேற்படிப்பாக ஆர்கிடெக்சர் தான் பண்ண முடியுமே தவிர அவங்க இந்த சிவில் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி அவங்க வர முடியாது. பிஆர்க்ல இருந்து அவங்க எம்ஆர்க்கு தான் பண்ணணும். அவங்க அடுத்தபடியான படிப்பு அப்படின்னா அவங்க ஆர்கிடெக்சர்ல தான் அவங்க பண்ணணும். சிறப்பையா. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். மக்கள் வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. தொடர்புல இருக்கீங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. தொடர்ந்து பேசலாமே. ஐயா, இந்த துறையில பெண்களுக்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? பெண்களும் இந்த துறையில படிக்க முடியுமா? அது பற்றி கண்டிப்பாக பெண்கள் அநேகர் சாதித்து கொண்டுதான் இருக்கிறாங்க. இந்த துறையிலையும் இந்த துறையில பெண்களுக்கு என்று தனியான வேலை இப்ப ஒதுக்கீடு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஆனா பெண்கள் ஆபீஸ் ஒர்க்ல நிறைய இன்வால்வ் ஆங்க. இப்போ டிசைன் அப்படின்னு சொல்லும் போது டிசைன்றது ஆபீஸ் தான். இப்ப அநேகர் சிவில் இன்ஜினியரிங் ஒன்னையும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் வெயில்ல நின்று நான் காயணுமா, நான் சைட் இன்ஜினியர் வெயில்ல தான் நிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் ஒரு வேலை கிடையாது. அதை டிசைன் பண்ணுறதுக்கு டிசைன் ஆபீசர்ஸ் இருக்கு. அந்த டிசைன் ஆபீசர்ஸ்ல டிராஃப்டிங் இருக்கு, அவங்க டிராயிங் பண்ணுவாங்க, டிசைன் பண்ணுவாங்க. இதுல எல்லாம் பெண்கள் சாதித்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அதனால பெண்களுக்கு இந்த கட்டடவியல் துறையில, சிவில் இன்ஜினியரிங்ல அநேக வேலை வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து பேசலாம் ஐயா, நேர் தொடர்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வசந்த் சார். மேடம், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. நான் டிப்ளமா இன் இன்டீரியர் டிசைனிங் அண்ட் ஆர்கிடெக்சர் படிக்கலாம்னு இருக்கேன்.
டிப்ளமோ இன் இன்டகிரேட்டட் டிசைனிங் அண்ட் ஆர்கிடெக்சர் அது நீங்க படிக்கும் போது நீங்க ஃபர்தரா வந்து இன்டீரியர் டிசைனிங் அண்ட் ஆர்கிடெக்சர் நீங்க படிக்கிறீங்க. அது ஒரு நல்ல தகுதி வாய்ந்த படிப்பு தான். ஏன்னா இப்போ மக்களுடைய மோகம் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, நான் வந்து ஒரு பில்டிங் மட்டும் கட்டினா போதாது, என்னோட பில்டிங் வந்து அடுத்தவங்க பார்க்கும்போது அது நல்ல அப்பியரன்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் விரும்பாங்க. என்னோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஆஃப் த பில்டிங் வந்து நல்லா இருக்கணும் அப்படி சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. அதுக்கு வந்து இந்த ஆர்கிடெக்சர் படிப்பு வந்து ரொம்ப உதவியா இருக்கு. அவங்க தான் அந்த ஃப்ரண்ட் டிசைனிங் ஆர்கிடெக்ட் வியூ ஆஃப் த பில்டிங் அதை வந்து நல்லா இது பண்றாங்க. அதுக்கு இந்த இன்டீரியர் டிசைனிங் அண்ட் ஆர்கிடெக்சர் வந்து நல்ல தகுதி வாய்ந்த. அதே போல நான் வந்து அதிகமாக செலவு பண்ண விரும்புறேன் என்னோட பில்டிங்க்கு அப்படின்னும் போது இன்டீரியர் டிசைனிங் வந்து நான் பண்ணிக்கலாம். நான் சும்மா ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஹால் அப்படின்னு கட்டாம உள்ள இன்டீரியரா நான் எப்படி பண்ணணும், எனக்கு எப்படி என்னுடைய மன ரம்மியத்துக்காக நான் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்காக அது பண்றாங்க. இன்டீரியர் டிசைன் நிறைய பண்றாங்க. அதுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் நல்ல அதிகமாகவே இருக்கு. அடுத்த நேர்கிட்ட பேசலாம் ஐயா. மக்கள் வணக்கம். வணக்கம் மேம். உங்க பேர் சொல்லுங்க. விக்னேஸ்வரி. உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. நான் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். சரி, இப்போ எம்இ என்ன மேஜர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அது முன்ன ஒரு நேயர் கேட்ட மாதிரி தான். இப்போ பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்ச உடனேயும் அதற்கு அப்புறம் மேற்படிப்பு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கும் போது முதலாவது ஆப்ஷன் வந்து என்னன்னா எம்இ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங். ஏன்னா அதற்கு தான் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இப்போ இருக்கு. அதை தவிர எம்இ ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கலாம். எம்இ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்கு, அதை எடுக்கலாம். டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங் எடுக்கலாம், வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங் எடுக்கலாம். இது மாதிரி அநேக கோர்சஸ்கள், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஒரு கோர்ஸ் இருக்கு, அந்த கோர்ஸ் அவங்க எடுக்கலாம். இதுல எல்லாம் வேலை வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. சிறப்பையா. ஐயா, இப்ப பேசிய பல நேர்கள் கேட்டிருந்தாங்க, நான் இந்த படிப்பு எடுக்கலாமா, சிவில் இன்ஜினியரிங் எடுக்கலாமா, இன்டீரியர் டிசைனிங் படிக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மாணவர்கள் எதன் அடிப்படையில அவங்களோட துறையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நீங்க வலியுறுத்துறீங்க? இப்போ இருக்கிற மாணவர்கள் வந்து ரொம்ப போக்கஸ்டா இருக்கிறது ரொம்ப நல்லது. நான் வந்து +2 முடிச்சுட்டேன், நான் அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு தெரியாம இருக்கிறதை காட்டிலும் நான் இதுதான் பண்ண போறேன், எந்த துறையா கூட இருக்கலாம், அது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கா கூட இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கா கூட இருக்கலாம், அல்லது எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கா கூட இருக்கலாம். அவங்களுக்கு வந்து எந்த ஃபீல்டு வந்து ஒத்து வருது, அதாவது நான் எதுல நான் ரொம்ப இன்வால்வ்டா இருக்கிறேன் அப்படின்றத ரொம்ப போக்கஸ்டா அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து அந்த துறையில வந்து சாதிக்கக்கூடிய மாணவர்களாகத்தான் வருவார்கள். இப்போ வந்து பேரண்ட்ஸோட ஆதிக்கம் வந்து ரொம்ப இருக்கு. தன்னுடைய பையனோ பொண்ணோ இதுலதான் படிக்கணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்பல் பண்றாங்க. நான் பேரண்ட்ஸுக்கு சொல்லிக்க கூடியது ஒண்ணு என்ன அப்படின்னாக்கா, பேரண்ட்ஸ் வந்து கம்பல் பண்ணாதீங்க, அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். மாணவர்கள் வந்து அவங்களாகவே தேர்ந்தெடுக்கட்டும். சிறப்பையா. இன்றைய நிகழ்ச்சி மூலமா நேயர்கள் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் நான் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் ரொம்ப சிறப்பா பதிலளிச்சீங்க. மிக்க நன்றி ஐயா. தேங்க்யூ. நன்றி.